நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோ ரொம்ப 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 ஃபண்டமெண்டலான ஒரு வீடியோ, ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, நான் டுட்டோரியலில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு ஆக்ஷன் கொடுக்குறேன், இல்லை ஏதாவது ஒரு ப்ரஷ் கொடுக்குறேன், இல்லை பேட்டர்ன் கொடுக்குறேன் அப்படின்னா, ஜஸ்ட் லைக் தட் அதை நீங்கள் இம்போர்ட் பண்ணுங்கள், இல்லை அப்லோட் பண்ணுங்கள் உங்களோட ஃபோட்டோஷாப்பில் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட நான் அந்த ஸ்டெப்பை நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அதை நான் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுறேன். பட் நிறைய பேருக்கு வந்து எப்படி பேட்டர்னை இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி வந்து ப்ரஷ்ஷை அப்லோட் பண்ணுறது நம்மளோட ஃபோட்டோஷாப்பில் அப்படின்றதே இன்னும் தெரியாமல் இருக்குது அப்படின்றது அவங்களோட கமெண்ட்ஸ் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. சரி, ஓகே, இந்த வீடியோவில் அந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப ஒரு ஃபண்டமெண்டலான விஷயத்தை தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிடுங்க. தெரியாதவங்க, இப்போ நான் பிகினஸாக இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவோட இன்ட்ரோலே உங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி தான். அது என்ன அப்படின்னா, நம்ம ஃபோட்டோஷாப்பில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை இது மாதிரி ப்ரீசெட்ஸை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது ஃபஸ்ட்டு தெரியணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லியர் வெர்ஷன், அதாவது பழைய வெர்ஷன்ஸில் நீங்கள் எப்படி இந்த ப்ரீசெட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்றது தெரியணும். ஒருவேளை நீங்கள் சிசி நீங்கள் வச்சுருக்கீங்க, சிசி யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக நீங்கள் இந்த ப்ளகின்ஸ் எல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். இந்த ப்ரீசெட்ஸ் எல்லாம் இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன மாதிரியான ப்ரீசெட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப காமனாக நம்ம யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷு, ஓகேங்களா? ஏன்னா நம்ம டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணுறோம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நிறைய ப்ரஷஸ் நம்ம வெளியில் டவுன்லோட் பண்ணுவோம், பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதை நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம், எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன் ஃபைல் யூஸ் பண்ணுவோம், ஆக்ஷன் ஃபைல் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது கிரேடியன்ட், ஸ்வாட்சஸ், ஸ்டைலு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷேப்பு, இது மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீசெட்ஸ். இது இல்லாமல் வந்து இன்னும் நம்ம டூல் ப்ரீசெட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோஷாப் செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ப்ரீசெட்ஸை சேவ் பண்ணி வைக்கிறது. இது மாதிரியான நிறைய ப்ரீசெட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அதில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் ப்ரஷ் வச்சுருக்கீங்க, இல்லை பேட்டர்ன் வச்சுருக்கீங்க, இல்லை ஸ்டைல்ஸ் வச்சுருக்கீங்க, இல்லை ஸ்வாட்சஸ் வச்சுருக்கீங்க, இல்லை கிரேடியன்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் எப்படி அப்லோட் பண்ணுறது உங்களோட ஃபோட்டோஷாப்பில் அப்படின்றது தான். ஒருவேளை நீங்கள் பழைய வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தீங்கன்னா, அதாவது சிசி தவிர நீங்கள் ஏதாவது ஓல்டர் வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா, உங்களோட ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு எடிட் போங்க. எடிட்டில் போயிட்டு இதில் ப்ரீசெட் மேனேஜர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா? இந்த ப்ரீசெட் மேனேஜரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரீசெட் மேனேஜரில் தான் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எடிட்டில் ப்ரீசெட் அண்டு ப்ரீசெட் மேனேஜர். இந்த ப்ரீசெட் மேனேஜர் போனீங்கன்னா இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா? ப்ரீசெட் டைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது நீங்கள் ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு இதில் 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் பழைய வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் தான் பேட்டர்ன் இருக்கும், இதில் தான் வந்து ஸ்வாட்சஸ் இருக்கும், இதில் தான் வந்து ப்ரஷ் இருக்கும். எல்லாமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் மெனுவில் இருக்கும், ஓகேங்களா? அதில் நீங்கள் வேணுன்றதை நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் டூல்ஸ் வேணால் நீங்கள் டூல்ஸை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சைடில் பாருங்கள் லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த லோடு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த டூல் ப்ரீசெட் நீங்கள் எங்கே நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ரீசெட் உள்ளே உங்களுக்கு லோட் ஆகிடும், ஓகேங்களா? இதே மாதிரியான சேம் ஆப்ஷன் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதில் ட்ராப் டவுனில் நீங்கள் ப்ரஷ் வேணால் ப்ரஷ்ஷை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், பேட்டர்ன் வேணால் நீங்கள் பேட்டர்ன் செலக்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி வேணுன்ற அந்த ப்ரீசெட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லோடு கொடுங்க. லோடு கொடுத்து அந்த தேவையான அந்த ப்ரீசெட்டை நீங்கள் உள்ளே கொண்டு வாங்க. இதுதான் வந்து பழைய வெர்ஷன்ஸ்லாம் இருக்கிற ஒரு ஆப்ஷன். ஆனால் இப்போ சிசியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் சாம்பிளுக்கு வெளியில் சில ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கேன். இப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் இருக்குது, ஒரு பேட்டர்ன் ஃபைல் இருக்குது, ஓகேங்களா? இதை ஃபஸ்ட்டு ஒரு 3 மெத்தட் மூலமாக நீங்கள் வந்து இதை உங்களோட ஃபோட்டோஷாப்புக்கு நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள். இப்படி ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கொடுங்க. ஓப்பன் வித் கொடுத்து உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஷாப் வெர்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ 2022 மட்டும்தான் இதில் காமிக்குது. இப்போ நான் ஒருவேளை 2020 உனக்கு நான் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதில் சூஸ் அனதர் ஆப் அப்படின்னு கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக பாருங்கள், இதில் காமிச்சதுன்னா பாருங்கள் ட்ராப் டவுனில். அப்படி காமிக்கல அப்படின்னா மோர் ஆப்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அதுலேயும் உங்களுக்கு உங்களோட வெர்ஷன் காமிக்கல அப்படின்னா அகைன் நீங்கள் என்ன பண்ணுங்கள், லுக் ஃபார் அனதர் ஆப் ஆன் திஸ் பிசி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களோட சி டிரைவ் ஓப்பன் ஆகும். அதில் எந்த வெர்ஷன், இப்போது சி டிரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் அடோபில் 2021 தான் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னா, சாரி 19 தான் இருக்குது, 19 ஓப்பன் பண்ணுறேன். 19 ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இந்த ஃபோட்டோஷாப் அப்படின்றத நாங்கள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஓப்பன் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 2019 இந்த ப்ரீசெட் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிடும், ஓகேங்களா? இதுதான் வந்து நார்மலாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது. அது மாதிரி நீங்கள் ஒரு டைம் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஓப்பன் வித் அப்படின்னு சொல்லி இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஓப்பன் வித்தில்
சூஸ் another ஆப்பில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, ஆல்வேஸ் யூஸ் திஸ் ஆப் அப்படின்னு இது நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இந்த சிம்பிள் வந்து இது மாதிரி ஃபோட்டோஷாப்புக்கு மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணுனாலும் இது நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபோட்டோஷாப் வந்து லோட் ஆகும். இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ண ஆகும், இது மாதிரி ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆச்சுன்னா அப்படின்னா உங்களோட பேட்டர்னில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண அந்த ஃபைல் வந்து இங்கே உங்களுக்கு அப்லோட் ஆகிருக்கோங்க பாருங்கள். இதுதான் அந்த பேட்டர்ன் ஃபைல். ஓகேங்களா, இது மாதிரி ஒன்று ஓப்பன் வித் கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா டபுள் கிளிக் கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சிசி வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதில் நீங்கள் இது மாதிரி இந்த பேனல் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பேட்டர்ன் பேனல் ஓப்பன் பண்ணுறேன். பேட்டர்ன் பேனல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ரைட் ஹேண்ட் சைடு இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வரும், பர்கர் ஆப்ஷன் சொல்லுவாங்க இதை. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இம்போர்ட் பேட்டர்ன்ஸ்னு இருக்கு இல்லைங்களா, இந்த இம்போர்ட் பேட்டர்னை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க, நான் டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். இந்த டெஸ்க்டாப்பில் இதுதான் அந்த பேட்டர்ன் ஃபைல். இதை நான் டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த பேட்டர்ன் ஃபைல் வந்து உள்ளே லோட் ஆகிடும் இந்த மாதிரி. ஓகேங்களா, புரிஞ்சிருச்சு இல்லைங்களா? இதே மாதிரி தான் நீங்கள் மற்ற பேனல், இப்போ நீங்கள் ஸ்வாட்சஸ் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும்னா ஸ்வாட்சஸ் பேனல் கிளிக் பண்ணுங்கள். அதில் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், இம்போர்ட் அப்படின்னு சொல்லுது. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்வாட்சஸ் நீங்கள் உள்ளே கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி தான் கிரேடியன்ட், பேட்டர்னு, ஸ்டைலு. ஓகேங்களா, இப்போ இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு ப்ரஷ் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரஷ் பேனல் போகணும். இப்போ நான் ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், இங்கே பாருங்கள் இந்த கேர் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். இதில் இம்போர்ட் ப்ரஷஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எங்கே ப்ரஷ் ஃபைல் இருக்கோ அந்த ப்ரஷ் ஃபைல் எனக்கு உள்ளே லோட் ஆகிடும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் விஷயம். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் சிசி யூஸ் பண்ணிங்கன்னா ஒன்று நீங்கள் டபுள் கிளிக் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஓப்பன் வித் கொடுத்து நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது மாதிரியான இம்போர்ட் ஆப்ஷனை நீங்கள் உங்களோட பேனல்லேருந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். இது மாதிரி நீங்கள் 3 விதமாக உங்களோட ப்ரீசெட்ஸை உங்களோட ஃபோட்டோஷாப்புக்கு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதே சேம் தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும். இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த பேட்டர்ன் நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த பேட்டர்ன் ஃபைலை, அதாவது அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோல்டர் கிளிக் பண்ணிவிட்டு, சாரி ஆக்சுவலாக இது ஸ்டைலு, இதை நான் ஃபோல்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஐக்கானை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்போர்ட் செலக்டர்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் எக்ஸ்போர்ட் செலக்டர்னு வந்துருச்சு இல்லைங்களா. இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நான் எந்த ஃபைலை நான் செலக்ட் பண்ணணும், அந்த ஸ்டைலை நான் செலக்ட் பண்ணணும், அது எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஓகேங்களா, சேவ் கொடுத்தீங்கன்னா எந்த லொக்கேஷனில் நீங்கள் சேவ் பண்ணுறீங்களோ அந்த லொக்கேஷன் உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். அது நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறதோ இல்லை ஷேர் பண்ணுறதோ அது மாதிரி விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சுது அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. புரியல அப்படின்னா திரும்ப நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இதை பற்றி நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் உங்களை வேறு ஒரு கண்டென்ட்டுடன் சந்திக்கிறேன். நன்றி.